சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற போரில் சற்று முன்பு அமெரிக்கா ஈரானுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில தாக்குதலை கடல் வழியாகவும் வான்வழியாகவும் தீவிரப்படுத்தியிருக்கு. தற்போது மத்திய பிராந்தியத்தில் நிலவி வரக்கூடிய இந்த உக்கிரமான போர் குறித்து உங்கள் பார்வைக்கு விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது சற்று முன்னாடி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அந்நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக அறிவித்த நிலையில தெஹ்ரான் முழுவதும் வெடிசத்தங்கள் கேட்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பல ஏவுகணைகள் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தெரு மற்றும் ஜோம்ஹோரி பகுதியை தாக்கியதாக வெளிநாட்டு செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. பல ஏவுகணைகள் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தெரு மற்றும் ஜோம்ஹோரி பகுதியை தாக்கியதாக வெளிநாட்டு செய்தி நிறுவனம் தகவல்கள் தெரிவிச்சிருக்கு. அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஏராளமான போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கூட்டு ராணுவ நடவடிக்கையாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் போரை தொடங்கியது நீங்கள்தான், ஆகவே போரை முடிப்பதும் உங்கள் கையில்தான் உள்ளது அப்படின்னு ஈரான் அரசு குறிப்பிட்டிருக்கு. ஈரானின் தலைநகரில் நடந்த தாக்குதல் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கொய்மேனி அலுவலகங்களுக்கு அருகில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெஹ்ரானின் வடக்கு சையத்கந்தன் பகுதியிலும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கு. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் அரசுக்கு அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்காக இந்த தாக்குதலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு விவரிச்சிருக்காரு. மேலும் அயத்துல்லா அலி கொய்மேனி பாதுகாப்பாக இருக்கிறார் என்று ஈரான் அமைச்சகம் தகவலும் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில ஈரானின் ஏவுகணைகளை நொறுக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் கூறி வராரு. இந்த நிலையில பதிலுக்கு ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கு. இதனால பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி ஈரான் அவசர அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. அதன்படி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. குண்டுகள் வெடிச்சிருக்கு. டெஹ்ரானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 3 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. டெஹ்ரானின் ஜோம்ஹரி சதுக்கம், ஹாசன் அபாத் சதுக்கம் உட்பட பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்டமாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால ஈரான்ல பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கு. மேலும் இந்த தாக்குதலை இஸ்ரேலின் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் உறுதி செஞ்சிருக்காரு. இது பற்றி அவர் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது, இந்த தாக்குதல் முன்கூட்டிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கூறியிருக்காரு. அதே போல இஸ்ரேல் முழுவதும் சிறப்பு மற்றும் நிரந்தர எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல யூத நாடாக இஸ்ரேல் இருக்கு. இதனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். இதனால இஸ்ரேலுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்துடன் காசா பிரச்சனை இருக்கு. காசாவில் செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. இதையடுத்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்த போரை தொடங்கியிருக்கு. ஹமாஸ் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் அரசு தீர்த்து கட்டியிருக்கு. இந்த நிலையில ஈரான் மீது அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே அமெரிக்க மக்கள், அதாவது அவர்கள் தங்கள் நாட்டு மக்கள் உடனடியாக ஈரானிலிருந்து வெளியேற வேண்டும் என சீனா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் உத்தரவிட்டிருக்கு. இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இன்றே வெளியேற வேண்டும், கிடைக்கும் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்து அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் மைக் ஹூகப்பி திடீரென உத்தரவிட்டிருக்காரு. ஈரான் அமெரிக்கா இடையே கடும் மோதல் போக்கு நிலவி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள், அதாவது நொடிக்கு நொடி இந்த போரோட மோதல் போக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பை நிறுத்த வேண்டும், இதற்கான யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும், நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், ஈரான் உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்ல அப்படின்னா மோசமான பேரழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஈரானை ஒட்டிய பகுதிகளில்
அமெரிக்கா தன்னுடைய படைகளை குவித்துள்ளது. போர் விமானங்கள், போர் கப்பல்களை ட்ரம்ப் ஈரானை சுற்றி நிறுத்தியிருக்காரு. இந்த நிலையில தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி தான் என்ன? இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் தன்னுடைய ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு இப்படியான அறிவுரையை வழங்கியிருப்பது கவனம் பெற்றிருக்கு. அதோடு மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய போர் பதற்ற சூழலை எடுத்து காட்டக்கூடிய வகையிலையும் இருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் மீது அமெரிக்கா அவர்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு. ஏனென்றால் ஈரான் மீது தாக்குதலுக்கு தயங்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறும் போதெல்லாம் ஈரான் ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் கூறியிருக்காங்க. ஈரான் தன்னுடைய அணுசக்தியை பெரிய அளவில் வளர்த்து வருகிறது. இது தனக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறக்கூடிய அமெரிக்கா உடனே இந்த நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தியுள்ளது. ஆனால் தாங்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை என்றும் மருத்துவ நோக்கங்களுக்காகவே அணுசக்தியை பயன்படுத்துகிறோம் என ஈரான் விளக்கமளித்திருந்தாங்க. இப்படி இருக்கையில அணுசக்தி விவகாரம் தொடர்பாக ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் போடப்பட வேண்டும் என்றும் அதில் நாங்கள் சொல்வதை ஈரான் கேட்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் ஈரான் இன்னும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடவில்லை. இதற்கிடையில் தான் ட்ரம்ப் தன்னுடைய சக்தி வாய்ந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை ஈரான் கடல் பகுதியில் நிறுத்தி ஈரான் மீது அமெரிக்கா இப்ப போரை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒப்பந்தம் குறித்து இன்று வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் தனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு கூறியிருக்காரு. இந்த நிலையில தான் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல முன்னெப்பதும் இல்லாத அளவுல இஸ்ரேலில் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை குவித்து வைத்திருக்கிறது. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது உலக நாடுகள்ல மிகுந்த பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. எனவே உடனடியாக தங்கள் நாட்டு குடிமக்கள் ஈரானில் இருந்து வெளியேற வேண்டும் என சீனா, அமெரிக்கா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளும் வலியுறுத்தி இருக்கு. அதே போல இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டாம் என்றும் ஜெர்மன் தங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது பற்றி இந்த போர் குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. Super Sarvana Stores.